அமீரக உறவுகள் அனைவருக்கும் துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. எந்த ஷேரையும் விற்கவோ வாங்கவோ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. எங்களை துட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தர உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கள்கிட்ட மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி ஜூலை 22 UAE ஷேர் மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைய வர்த்தக நேர முடிவில் அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் 13 புள்ளிகள் சரிவடைந்து 9771 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் 27 புள்ளிகள் சரிவடைந்து 5785 புள்ளிகளில் முடிவடைஞ்சிருக்கு. சில கம்பெனிஸுடைய ஈவெண்ட்ஸ் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓவரால் மோஸ்ட் கல்ஃப் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவில் தான் முடிவடைஞ்சிருக்கு. தொடங்கும் போதுமே ஒரு நெகட்டிவில் தான் தொடங்கினது. மெயினாக யூஎஸ் ஈரான் கான்ஃப்ளிக்ட் டே பை டே அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. யூஎஸ் அவங்க 11வது கன்சிக்யூட்டிவ் நைட்டு தொடர்ந்து 11 நாள் அந்த ஈரான் மேலே அவங்களுடைய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரானும் அதுக்கு பதில் தாக்குதலாக அவங்க குவைத்தில் உள்ள அவங்களுடைய ஆர்மி பேசஸ் மாதிரியான இடங்களை நேற்று நிறையா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது குவைத் ஆர்மி அந்த தாக்குதலெல்லாம் ஏர் டிஃபென்ஸ் மூலமாக நாங்கள் தடுத்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏமன் சேர்ந்த ஈரானுடைய குழுவான ஹூத்திஸ் குரூப் அவங்க சவுதி ஆயில் கொண்டு வர்ற கப்பல் எதாக இருந்தாலும் நாங்கள் அதை தடை பண்ணுவோம், அதை தாக்குவோன்னு சொல்லி இந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாபில் மந்தேப் ஸ்ட்ரைட் வழியாக கொண்டு வந்தா அதனால் ஆயில் ப்ரைஸு இன்றைக்கி $95 ஒரு பேரல் வரைக்கும் கூடி இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. பாம் ஸ்போர்ட்ஸ் அவங்களுடைய Q2 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நெட் இன்கம் 25.26 மில்லியன் திராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போன வருஷத்தை காட்டிலும் இயர் ஆன் இயர் இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷம் இதே காலாண்டில் அவங்க 27.81 மில்லியன் கிராம்ஸ் நெட் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சேல்ஸ் ரெவன்யூ 280.42 மில்லியன் கிராம்ஸாக இருந்திருக்கு Q2 2026. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 0.17 கிராம்ஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டோட்டல் 6 மாதம் முதல் ஃபஸ்ட் ஹாஃப்கான நெட் ப்ராஃபிட் 43.9 மில்லியன் கிராம்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மார்சா அல் சாதியாத் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை இஸ் ஹைனஸ் ஷேக் காலித் பின் முகமது பின் சையத் அல் நஹ்யான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டோட வேல்யூ 100 பில்லியன் திராம்ஸாக இருக்குது. இது ஒரு யூஏஇயில் உள்ள ஒன் ஆஃப் தி வாட்டர் ஃப்ரண்ட் டெஸ்டினேஷனாக இருக்குன்னு சொல்லி, லக்ஸூரியஸ் டெஸ்டினேஷனாக இருக்குன்னு சொல்லி இந்த பிளானை ஓப்பன் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் 8 கிலோமீட்டர் கோஸ்ட் லைன் இருக்குது, 1 கிலோமீட்டர் ப்ரோமனேட் இருக்குது, 5.6 கிலோமீட்டர் பிரிஸ்டைன் பீச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 140 கிலோமீட்டருக்கு இன்டர் கனெக்டட் வாக்கிங் பாத்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு, இந்த லக்ஸுரி ஏரியாவுக்கு எத்திகாட் ரயில் மூலமாக ஸ்பீடு அண்டர் கிரவுண்டு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியாவில் 58,000 ரெசிடென்ட்ஸுக்கு பிளேசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை இதுடைய மெயின் டெவலப்பரான அல்தார் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி இப்போது டெலிவரி பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி இருந்த பேர் சதியாத் மரீனா டிஸ்ட்ரிக்ட். அதை இப்போ லான்ச் பண்ணும்போது மர்சா அல் சாதியாத்துன்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் பேங்க் ஆஃப் துபாய் அவங்களுடைய Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய Q2 நெட் ப்ராஃபிட் 885.58 மில்லியன் கிராம்ஸாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போன வருஷத்துக்கு விட கொஞ்சம் அதிகமாகவே சம்பாதிச்சிருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 867.24 மில்லியன் கிராம்ஸ் லாபம் ஈட்டியிருக்காங்க. அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 938.55 மில்லியன் கிராம்ஸ், டோட்டல் ஆப்ரேட்டிங் இன்கம் 1.44 பில்லியன் கிராம்ஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1.06 பில்லியன் கிராம்ஸாகவும் இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 383.2 மில்லியன் கிராம்ஸு. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 0.27 கிராம்ஸ் பெர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுடைய டோட்டல் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1.72 பில்லியன் கிராம்ஸாக இருக்குது. அவங்களுடைய லோன் புக் 100 பில்லியன் கிராம்ஸை தாண்டி இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அவங்களுடைய பேங்க் ஹிஸ்ட்ரியிலேயே முதல் தடவை 100 பில்லியன் கிராம்ஸ்
லோன் ஹிஸ்ட்ரி, லோன் புக்கு அவங்களோட 100 பில்லியன் கிராம்ஸை தாண்டி இருக்குது. அர்காம் கேபிட்டல் சில கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அட்னாக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6 கிராம்ஸ் 30 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 21 ஃபில்ஸ். அட்னாக் ட்ரில்லிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5 கிராம்ஸ் 67 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 8 ஃபில்ஸ். தனா கேஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 89 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 2 ஃபில்ஸ். நேஷனல் கேமா ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 9 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 1 கிராம்ஸ் 48 ஃபில்ஸ். ஆல்தார் ப்ராப்பர்ட்டிஸுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7 கிராம்ஸ் 70 ஃபில்ஸ். இதனுடைய டார்கெட் ப்ரைஸ் 10 கிராம்ஸ் 96 ஃபில்ஸ். இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். இன்வெஸ்ட் பேங்க் 22 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% உயர்வு. ரெஸ்பான்ஸ் ப்ளஸ் ஹோல்டிங்ஸ் 2 கிராம்ஸ் 7 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2% உயர்வு. புர்ஜில் ஹோல்டிங்ஸ் 1 கிராம்ஸ் 18 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.25% உயர்வு. அபுதாபி போர்ட்ஸ் 4 கிராம்ஸ் 99 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. அப்பெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 3 கிராம்ஸ் 23 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இதுவும் 1.5% உயர்வு. இன்னைக்கு அபுதாபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். ஃபீனிக்ஸ் குரூப் 50 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. இஎம் மொபிலிட்டி 3 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.5% வீழ்ச்சி. இன்விக்டஸ் 1 கிராம்ஸ் 56 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. இன்சூரன்ஸ் ஹவுஸ் 1 கிராம்ஸ் 49 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.25% வீழ்ச்சி. அஜிலிட்டி குளோபல் 1 கிராம்ஸ் 73 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% வீழ்ச்சி. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். நேஷனல் சிமெண்ட் கம்பெனி 4 கிராம்ஸ் 53 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 6.5% உயர்வு. இஸ்லாமிக் அரப் இன்சூரன்ஸ் கம்பெனி 90 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 2.25% உயர்வு. துபாய் இஸ்லாமிக் இன்சூரன்ஸ் அண்ட் ரீஇன்சூரன்ஸ் கம்பெனி 37 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. எம்ஆர் டெவலப்பர்ஸ் 13 கிராம்ஸ் 8 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1.5% உயர்வு. அராமேக்ஸ் 1 கிராம்ஸ் 72 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 1% உயர்வு. இன்னைக்கு துபாய் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் டாப் லாசர்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ன்னு பார்க்கலாம். பிஹெச்எம் கேபிட்டல் 97 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 5% வீழ்ச்சி. எமிரேட்ஸ் ரீமின் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம்ஸ் 81 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 4.25% வீழ்ச்சி. அல்சலாம் பேங்க் சூடான் 52 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. அலக் ஹோல்டிங் 1 கிராம்ஸ் 45 ஃபில்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3.5% வீழ்ச்சி. மஷ்ரக் பேங்க் 250 கிராம்ஸில் முடிவடைஞ்சிருக்கு. இது 3% வீழ்ச்சி. அவ்வளோதாங்க என்னுடைய கண்கள் கட்டிய சில முக்கியமான ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய தொட்டு மார்க்கெட் யூடியூப் சேனலில் கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸான கரன்சி அப்டேட், கமோடிட்டி அப்டேட் மற்றும் கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட் இன் ஐஎன்ஆர் அண்ட் ஏஇடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.